ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மோலியோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மோயாவ் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இது வரைய எல்லாமே கைய மீறி போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படின்னு யாழி பக்கத்துல வந்து சொன்னால, குடும்பத்து பேரை மறுபடியும் சரி பண்ணி மீட் எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க அந்த ஐடியாவோட வந்திருக்கேன். எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க, லைஃப வீணாக்கிறாதீங்க அப்படின்னு அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். மோயாவுக்கும் அதுதான் கரெக்ட்னு படுது. நேரா ராஜாவை பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறான். ராஜா, உங்களோட சீக்ரெட் டாஸ்க நான் எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு நீங்க ஒரு 3 வேலையை செஞ்சு தரணும். என் குடும்பத்து மேல இருக்கிற கெட்ட பேரை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆனா உங்க அண்ணன் எந்த ராஜா உத்தரவும் இல்லாம படைகளை கூட்டிட்டு வந்தது உண்மைதானே அப்படின்னு குட்டி ராஜா கேட்டுட்டு இருக்காரு. இல்ல, பழைய ராஜா உத்தரவு கொடுத்திருந்தாரு, அதுபடிதான் என் அண்ணன் செயல்பட்டான். ஆனா அந்த ராஜ உத்தரவை மோயாங் மினிஸ்டர் எரிச்சிட்டான் அப்படின்னு மோயாவ் சொல்ல, என்ன சொல்ற, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜா கடுப்பாயிட்டு இருக்காரு. நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு மோயாவ் கேக்குறான். கண்டிப்பா உன்னை நம்புறேன், கம்ப்ளீட்டா நம்புறேன். நம்ம அந்த மோயாங் மினிஸ்டரை ஒரு வழி பண்றோம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. மத்தவங்கள ஜெயில போடுறதுக்கான, இந்த கேஸ நேர்மையா விசாரிக்கிறதுக்கான பெர்மிஷன் எனக்கு, அதுக்கேத்த தகுதி எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம 3ஆவதா எனக்கு ஒரு ஆள் ஒருத்தர் வேணும் அப்படின்னு நம்ம மோயா 3 கோரிக்கைய ராஜா கிட்ட வைக்கிறான். அடுத்து கொஞ்சம் டைம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. மோயா ஒரு ரூம்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆளுங்கெல்லாம் அங்க பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்பை ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் அங்க வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் பேசி இருந்திருப்பாங்க போல. இப்போ தளபதி ஒருத்தன் ஏற்கனவே நம்ம யாழியோட பிளானால இறந்து போனால, அவனை கொல்றது எப்படி, அவனுக்கு சுத்தி இருக்கிற ஆளுங்களை கொல்றது எப்படின்னு தான் இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே பிளாஷ்பேக் தான் இது. ராஜா கிட்ட அந்த தளபதியை கொல்றதுக்கு நான் பெர்மிஷன் கேட்டேன். ஆனா ராஜா அதுக்கு முன்னாடியே இந்த தளபதி உயிரோட ஊரை விட்டு போக கூடாதுன்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. நம்ம கொலை பண்ணணும், சும்மா கொலை பண்ணக்கூடாது, மத்த மினிஸ்டர்ஸ் முன்னாடி கொலை பண்ணணும், அப்பதான் எல்லாருக்கும் அறிவு வரும் அப்படின்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். யாழி எங்க தனியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறது தெரியாமலேயே. இந்த கேப்ல நேரா மோயாவ் யாழி கிட்ட வந்து முக்கியமான ஸ்டெப் எடுக்க போறேன், ரொம்ப பிரச்சனைகள் வரும், அதனால என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்பாரு அப்படின்னு சொல்ல, யாழி பாத்துட்டு இருக்கா. என்னது இது, டிவோர்ஸ் பத்தி எல்லாம் அவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்கீங்க, ஏன் ராஜாக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ண போறீங்களான்னு கேக்குறா. மோயா வாய மூடுன்னு யாழிய பார்த்து கத்திட்டு இருக்கான். சரி, அப்போ கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், அது குடிங்கன்னு சொல்ல, நீ அவனை காப்பாத்தினல, அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த கஞ்சியெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ எனக்கு அன்னைக்கு ஹனி கேக் கொடுத்தல, அதை வச்சுதான் நான் ஜெயில இருந்து மீண்டும் உயிரோட வந்தேன். நான் உன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ என் உயிரை காப்பாத்திட்ட, சோ நன்றி கடன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மோயா சொல்லிட்டு இருக்கான். யாழி பாக்குறா, என்ன பார்த்ததுமே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, இல்ல எப்ப கண்டுபிடிச்சீங்க, சொல்லவே இல்லை என்கிட்ட, சொல்லுங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா, அப்புறம் ஞாபகம் வந்ததா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. நான் முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மோயாவ் சொல்ல, நானும் பேசுறதும் முக்கியமான விஷயம் தான். சரி, இந்த காசை சுண்டி போடலாம், பூவா தலையான்னு பாக்கலாம், உங்க சாதகமா வந்ததுன்னா டிவோர்ஸ் பத்தி பேசலாம், இல்லனா விதி விளையாட்டுப்படி என்னை எப்ப கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு யாழி காசை சுண்டி விடுறா. ஆனா மோயாவ் சைடு வின் பண்ணிருது. யாழி அப்பயும் அதையும் கண்டுக்காம, நம்ம பழைய கதையை ஃபர்ஸ்ட் பேசலாம், எப்படி கண்டுபிடிச்சீங்க, அதுக்கப்புறமா டிவோர்ஸ் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கா. மோயாவ் பாக்குறான், பொண்ணா இவன் சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டு கொஞ்சமா இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு கஞ்சி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் இந்த தளபதி இருக்கான்ல, அவன் அங்க இருந்து கிளம்பி ராஜாவை பாக்குறதுக்கு போறான். ஏற்கனவே நம்ம மோயாவ், ஸ்பை, அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து எந்த இடத்துல ஆளுங்களை வச்சு தாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஃபுல்லா பாதுகாப்பு அதிகமா இருக்கு. அதுவும் அந்த தளபதியோட வண்டி ரொம்ப பாதுகாப்பு மிகுந்த வண்டிங்கிறதால அதுக்குள்ள போய் அம்ப போய் தாக்குறதுங்கிறது முடியாத காரியமா இருக்கு. 4 ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல போற வழியில யாழி நின்னு பாத்துட்டு இருக்கா. அவதான் ஏற்கனவே பிளான தெளிவா போட்டாலே, கையில இந்த பொம்மையை வச்சுட்டு இந்த பொம்மை தான் அந்த தளபதி நினைச்சிட்டு இருப்பா போல. கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்லாம அரண்மனைக்குள்ள போய் தான் நம்ம தாக்கணும்னு நம்ம மோயாவோட ஆளுங்க சில பேர் அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. விடியற வரைய விடிஞ்சிருது ஒரு வழியா. கரெக்டா அந்த தளபதி வரும்போது அவனை கொல்லலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா, யாழி வீட்டுல உட்காந்துட்டு அந்த பொம்மையை சுத்தி இருக்கிற கயிறெல்லாம் ஒன்னா கழட்டிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அங்க அந்த தளபதியோட உடம்பு எரிய ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல இன்னும் 3 பக்கத்துல மோயா ஆளுங்க அமிச்சிட்டு இந்த தளபதியோட க்ளோஸ் ஆளுங்களெல்லாம் கொல்றதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்கான். அவங்களெல்லாம் இவங்க ஆளுங்க வழக்கம் போல கொண்டு முடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம மோயாவை எதிர்பார்க்காத விதமா ஒரு மரணம் நம்ம தளபதிக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். யாழி வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்க அம்மா வீட்ல இருந்து உங்களுக்கு தகவல் வந்திருக்கு, ஏதோ விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, விருந்துக்கா அப்படின்னு யாழி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அரசவை கூட ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்லாம் முன்னாடி வந்துட்டு, என்னால இந்த கேஸ விசாரிக்கவே முடியல, 4 முக்கியமான அதிகாரிங்க, அதுலயும் ஒரு தளபதி இறந்து போயிருக்காரு, கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்க ராஜா பாக்குறாரு. இல்ல, இங்க பாருங்க கமிஷனர், நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க, இப்பதான் 34 முக்கியமான கேஸ கண்டுபிடிச்சிருக்கீங்க, இத கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு நீங்க காரணம் கிடையாது, டைம் எடுத்து விசாரிங்கன்னு சொல்ல, ராஜமாதா வர வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்லிடுறா.
உடனே இங்க இருக்கிற அத்தனை பேரும் நிம்மதி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் தளபதி பதவிக்கு வேற யாரையாவது போடணும்ல. அங்க ஒருத்தர் வராரு. ஏற்கனவே இந்த புது தளபதிக்கு பதிலா ஒருத்தர் சொன்னார்ல, அவரு வழக்கம் போல அந்த பழைய கோங்ஷோங்கிற தளபதியே சொல்றாரு. நான் பதவியை ஏத்துக்க ரெடியா இருக்கேன்னு இந்த கோங்ஷோவும் முன்னாடி வந்துடுறாரு. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு முக்கியமான பதவி இருக்கு, இந்த ஊரோட மஜிஸ்ட்ரேட் பதவி. அந்த பதவிக்கு நம்ம ஆள் யாரையாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு ராஜா கேக்குறாரு. ஏற்கனவே பண்ணி வச்சு பிளான் போல மோயாவுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்காக. சோ மோயாவோட பேரை சொல்லிடுறாங்க. எங்க மோயாவோட வீட்டுல ஸ்பை வந்து உட்காந்துட்டு, மறுபடியும் நீ அந்த ஊருக்கு மஜிஸ்ட்ரேட் ஆயிட்டு போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நிறைய முக்கியமான விஷயங்கள் இதுல நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. உனக்கு யாரு அரண்மனையில சப்போர்ட் பண்ணா சொல்லு. ஹோடியூக் இருக்கார்ல, அவர்தான் உனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவர் மட்டும் இல்லனா உனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்காதுன்னு சொல்ல, அவரா எனக்காக சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு மோயா கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அண்ணன் துரோகம் பண்ணதா சொல்லப்பட்ட அந்த நேரத்துல நம்ம மோயா வந்து டியூக் இருக்கார்ல, அவர்கிட்டதான் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவரோட டீம்ல தான். இல்லனா ராஜமாதா இந்த பதவியே இல்லாம செஞ்சிருப்பாங்க. அவர் ஆமா இவனதான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதால ஒட்டுமொத்த அரண்மனையும் உனக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் உனக்கு பதவி கிடைச்சதுன்னு சொல்ல, சரி ஓகே நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோயாவ சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் கேள்விப்பட்டேன் உன் பொண்டாட்டி இருக்காளே, ஒட்டு மொத்தமா உன் ஸ்டெடியவே பத்த வச்சு கொளுத்திட்டாலாமே, உனக்கு ஏத்த பொண்ணுதான், இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்க, என்னடா ஸ்பை, என் வீட்லயே ஸ்பை வச்சிருக்கியா அப்படின்னு மோயா கேட்டுட்டு இருக்கான். ஸ்பையா? நாளா இல்ல, இப்படி உன் அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு அவனை கைய காட்டிட்டு அங்க இருந்து ஸ்பை கிளம்பி ஓடி போயிடுறான். அசிஸ்டன்ட் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். மோயா அவனை பார்த்து யாழி எங்கன்னு கேட்க, காலையே கிளம்பி அவங்க எங்கயோ வெளியே போயிட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா யாழி கூடவே ஒருத்தர் இருப்பார்ல, பாடி கார்டு மாதிரி, அதான் நம்ம யாழியோட வீட்டுல கூட வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அவர் தான் நம்ம யாழிக்கு தெரிஞ்சவர், வேண்டியவர் போல. ரெண்டு பேரும் ஒன்னா வந்து மலையில இருந்து கீழே இறங்கி வந்து அரண்மனையில வேலை பார்த்து இந்த கெட்ட சூழ்ச்சினால நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கல்லறை ஒண்ணு இருக்கு. அந்த கல்லறைக்கு வந்து சாமி கும்பிட்டு படையெல்லாம் வச்சு மியூசிக் எல்லாம் வாசிச்சு காட்டி அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. கிளம்ப போறோம், அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அந்த பாடி கார்டு கேட்க, இல்லனா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. யாழியும் அவரும் கொஞ்ச தூரம் தள்ளி உட்காந்து ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஓகே தான் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்க சிங்கிய பார்த்து கேக்குறா. சிங்கி உன் கூடவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் கேக்குறான். அவன் இங்கதான் இருக்கா, உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி யாழி கேக்குறா. ஆனா பக்கத்துல யாருமே இல்ல. சரி சரி ஓகே, அந்த வீட்டுல போய் நீ செட்டில் ஆனல, உனக்கு அதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்க, அது எல்லாமே எனக்கு ஓகே தான், சிங்கிக்கு கூட ஓகே தான், என்ன சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல பார்த்து யாழி பேச ஆரம்பிக்கிறா. இத பார்த்துட்டு இந்த பாடி கார்டுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. சரி ஓகே, இதுக்கும் மேலையும் நான் உன்னோட அப்பா வீட்டுல வேலை பார்க்க போறது இல்ல, சாப்பாடே எங்க சரி கிடையாது, உனக்காக தான் 3 வருஷம் அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், இப்ப எல்லாம் சரி ஆயிடுச்சுல, நான் மறுபடியும் கிளம்பி வேற எங்கேயாவது போக போறேன் அப்படின்னு சொல்ல, வேற எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, ஒரு பெரிய ஷாப் ஒண்ணு இருக்கு, அந்த பெவிலியன் இருக்குல்ல, அங்கதான் போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பெவிலியன்கா? நிஜமாவா? அங்கேயா போறீங்க? சரி ஓகே, தளபதி சாவுக்கு அப்புறமா எல்லாரையும் பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க, நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க உடனே இந்த பாடி கார்டும் சொல்லிட்டு இருக்கான். உன் புருஷன் கூட உனக்கு பிரச்சனை இல்ல தானே அப்படின்னு பாடி கார்டு கேட்க, அதெல்லாம் இல்ல, நான் ஏற்கனவே கீழே இறங்கி வரும்போதே ஜோசியம் பார்த்துட்டு தான் வந்தேன், நானும் அவரும் நல்லா வாழ்வோம், நிறைய குழந்தைங்க பெத்துக்குவோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சீனியர் ஜோசியம் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நான் சிங்கியோட கிளம்பி போறேன்னு மறுபடியும் யாழி, யாருமே பக்கத்துல இல்ல, தனியா அங்கிருந்து அவ பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. யாழி வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. யாரோ வெளியே வந்திருக்க மாதிரி சத்தம் கேக்குதேன்னு யாழி கேக்குறா. எல்லாம் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு, அவர் பேரு ஃபெங்கா, அவர் முக்கியமான இடத்துல வேலை பாக்குறாராம், இத குதிரை வாங்குறதுக்கு வந்திருக்காருன்னு சொல்ல, நானும் போய் எட்டி பாத்துட்டு வரேன் அப்படின்னு யாழி கிளம்புறா. ட்ரெஸ் பண்ணிட்டு போங்கன்னு வேலைக்கார பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த ஃபெங் இருக்கான்ல, அதான் ஸ்பை. இந்த தடவை வந்து வெளிச்சத்துல உரிமையா வந்திருக்கான் குதிரை வாங்கணும் அப்படின்னு. ஒரு குதிரைய ஓட்டி பாக்குறான். பக்கத்துலயே அமைதியா உட்காந்துட்டு மோயாவும் பாத்துட்டு இருக்கான். இதை எடுத்துக்கோ அப்படின்னு. ஏண்டா நான் அப்பாவை கேட்டா குழந்தைய குடுக்குற, எனக்கு இந்த குதிரை வேண்டாம், அந்த குதிரை தான் வேணும்னு பக்கத்துல இன்னொன்னு இருக்கு, அதுல ஏன்னா நீங்க தடுமாறி தான் போவீங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான குதிரைன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் காதுல வாங்காம ஸ்பை போய் அதுல ஏறிடுறான். மோயா வீல் சேரை தள்ளி போட்டு ஓரமா உட்காந்துக்கிறான். அதான் அந்த ஸ்பை பாத்துட்டு இருக்கும் போதே குதிரை தாறுமாறா ஓட ஆரம்பிக்குது. காப்பாதுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பை கத்த ஆரம்பிக்க, கரெக்டா நடுவுல அப்பன்னு பார்த்து யாழி வந்துடுறா. பயத்துல கீழே வேற விழுந்து வச்சிடுறா. குதிரை மேல ஏறுற மாதிரி போக மோயா கையில வச்சிருக்க விசில ஊதுறான். உடனே குதிரை ஒரு ஜம்ப் ஒண்ணு பண்ணி அந்த பக்கமா போகுது. அதுல இருந்து முடியாம தடுமாறி கீழே விழுந்துடுறான் இந்த ஸ்பையும். நம்ம யாழி ஒரு வழியா எஸ்கேப் ஆயிடுறா. எப்படி இருக்க அப்படின்னு மோயா குதிரைய பார்த்து கேட்டுட்டு இருக்கான். நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் நல்லா இல்லன்னு ஃபெங்கு கத்த ஆரம்பிக்கிறான். குதிரையை கூட்டிட்டு அங்க இருந்து மோயா கிளம்பி போயிடுறான். என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்பை மறுபடியும் உள்ள வந்துட்டு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய மருந்து டப்பா இருக்கு, அந்த டப்பா எடுத்துட்டு இத போய் உன் பொண்டாட்டியிட கொடுத்து நான் அவளை ஒரு தடவை பார்த்துட்டு சாரி கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்பை அங்க இருந்து கிளம்புறான்.
இங்க யாழி கைக்கு மருந்து போட்டுட்டே அறிவு கட்டவன் சொல்லிட்டு ஸ்பைய பத்தி வேலைக்கார பொண்ணு திட்டிட்டு இருக்கா. ஏம்மா என்ன பத்தியா திட்டுற, கொஞ்சம் மெதுவா திட்டக்கூடாது அடுத்தவங்களை பத்தி திட்டும் போது. சாரி மேடம், எங்களால உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சு, இந்த மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், கையில போட்டுக்கோங்க, எனக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு மேக்கப்க்குலாம் நிறைய திங்ஸ் வாங்கி அனுப்புறேன்னு சொல்ல சாரி கேட்டு மருந்து கொடுத்துட்டீங்க, அதோட நீங்க பண்ண தப்புக்கான பிராயச்சித்தத்தை தேடிட்டீங்க, இதுக்கும் மேல வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு யாழி சொல்றா. அப்படியா சொல்றீங்க, சரி ஓகே அப்படின்னு நம்ம ஸ்பையும் பேசிட்டு இருக்கான். நான் வந்துட்டு வேணா உங்க புருஷனை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான மருந்து கொடுக்கவா அப்படின்னு கேட்க யாழி பாக்குறா. என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்க ஆரம்பிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷனுக்கு தேவை உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்டாடி தான், அது கிடைச்சிருச்சு, அவனை ஆர்டினரி லைஃப்ல கொஞ்சமாவது கூட்டு போங்க, அங்கங்க வெளியே கூட்டு போயிட்டு அவனை நார்மல் லைஃப்க்கு கொண்டு வாங்கன்னு சொல்ல, எங்க அவர் ரொம்ப அப்பாவி, அவரை பத்தி ஏன் தப்பு தப்பா பேசுறீங்கன்னு யாழி கேட்டு இருக்கா. யாரு, மோயாவா? சரியான கிரிமினல், ஒட்டு மொத்தமா கெட்ட புத்தி தான் அவன் மண்டையில ஓடிட்டே இருக்கும், பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு. ஏமா அதே மாதிரி என்னை பத்தி காசிப் பேசும்போது யார பத்தி பேசும்போது கொஞ்சம் சைலண்டா பேசுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்பை கிளம்பி போயிடுறான். இங்க ராஜமாதாவும் அவங்களோட இந்த ராஜாவோட பழைய ராஜாவோட அடுத்த ஒய்ஃபும் ஒன்னா உட்காந்து ஒரு மியூசிக் ஃபங்க்ஷன் பாடுறாங்க. அதுல ஒரு பாட்டு அந்த பொண்ணு பாடிட்டு இருக்கா. அந்த பாட்டை கேட்டதுமே இது லீஷன் மலையோட பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை மனைவி கண்டுபிடிக்கிறா. ராஜமாதா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறா. பாடுனவங்கள போதும் நிறுத்த சொல்லிடுறா. லிங்ஷாவ் அப்படின்னு நம்ம யாழியோட அம்மாவை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவ நல்லா தானே இருப்பா அப்படின்னு ராஜமாதா கேட்க, அங்க இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது, அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு துணை மனைவி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அந்த யாழி பொண்ணு மோயாவை கல்யாணம் பண்ணிட்டாலே எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, வீட்டுக்குள்ளேயேதான் பெருசா இருக்காங்க போல, மத்தபடி பெருசா அவங்க வெளியே வந்த மாதிரி தெரியல அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டு இருக்கான். உங்களை பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு துணை மனைவி கேக்குறா. ராஜமாதா அமைதியா நின்னுட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம யாழி இந்த வீட்டுல மோயாவோட வீட்டுல இருக்கிற எல்லா அதிகாரிங்க இருப்பாங்கல்ல, மேனேஜர்ஸ் எல்லாம் சொத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட எல்லாரும் நஷ்ட கணக்கு காட்டுற புக்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. மா கம்பெனி அவ்வளவு நஷ்டத்துல போதுமா, போர்சிலின் பிசினஸ் தானே நம்ம பண்றோம், ஆனா அந்த பிசினஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு ரொம்ப நஷ்டத்துல போகுது, சோ லாபமே வரது கிடையாதுமா, மேனேஜர் பொசிஷனை நாங்களே இந்த குடும்பத்தோட பெருமைக்காக தான் பாத்துட்டு இருந்தோம், இப்ப நீங்க வந்துட்டீங்க, எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, இந்த மேனேஜர் பொசிஷனை விட்டு நானே போலான் இருக்கேன், நஷ்டம் இருக்க கம்பெனில யாராவது வேலை பாப்பாங்களாமா அப்படின்னு கேட்க, சரி கவலைப்படாதீங்க, எனக்கும் என் தாத்தா கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்க சொல்லி கொடுத்திருக்காரு, நான் வேணா லைட்டா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் அவ எடுக்கிறா. இந்த மேனேஜர்களுக்கு எல்லாம் லைட்டா ஒரு மாதிரி அள்ளுதான் விட ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒருத்தரை பார்த்து, என் தாத்தா சொன்னாரு லீஷன் மலைக்கு நீங்க தான் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. லீஷன் மலை கவர்மெண்டால மூடி வைக்கப்பட்டிருக்கு, நான் எப்படிமா அங்க கொடுப்பேன் அப்படின்னு கேட்க, இல்லையே என் டீச்சர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, அவங்கள வேணா ஆதாரத்துக்கு கூப்பிடவா, நீங்க தான் கொடுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு யாழி சொல்றா. நல்லா இந்த வீட்டுல காசு ஆட்டையை போட்டு அங்க கொடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. நீ சொல்லவும் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த கணக்கு வழக்குல சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் போய் அதை எடுத்துட்டு போயிட்டு சரி பண்ணிட்டு அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்ல, யார் யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த புக் எல்லாம் எடுத்துட்டு போங்க, நான் மட்டும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன்னா சும்மா விட மாட்டேன்னு யாழி சிரிச்சுட்டே சொல்றா. அங்க இருக்க புக்கெல்லாம் தூக்கிட்டு 4 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு மேனேஜர் இல்லையே, இப்ப என்ன பண்றதுன்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. என் மனசுக்குள்ள ஆல்ரெடி மேனேஜர் ஒருத்தர் இருக்காருன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம இந்த அங்கிள் ஒருத்தர் இருப்பார்ல, யாழியோட மாலையில இருந்தவரு, அவர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு போயிட்டு உன்னை மேனேஜர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பெரிய கடையில இருந்து ஒருத்தங்க கூப்பிட்டுருக்காங்கப்பா, நல்ல அதிர்ஷ்டம், இனிமே உனக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்ல, அந்த கடையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு வேலை தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவருக்கு தெரிஞ்சிருது யாழியோட வேலைதான்னு. அதுக்கேத்த மாதிரி பயங்கர டீசென்டா கிளம்பி கடைக்கு, என்னங்க மேடம் மேனேஜர் வேணுமா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா மேனேஜர் உள்ள வாங்க அப்படின்னு யாழியும் சிரிச்சுட்டே கூப்பிடுறா. அடுத்து இங்க பக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா யாழிக்கு இங்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருந்தால, அவ கூட இன்னொரு இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அவளை காட்டுறாங்க. அவ இளவரசன் வந்து ரூம்குள்ள மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். அங்க போயிட்டு, என்னங்க கதவை திறங்க, சாப்பிடவே இல்லை நீங்க காலையில இருந்து, பிளீஸ் கதவை திறங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அப்போ அரண்மனையில இருந்து ஆள் வராங்க. நாளைக்கு உங்களையும் இளவரசரையும் ராஜமாதா அரண்மனைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல, நானும் அவருமா அப்படின்னு இங்க பல்ல காட்டிட்டு இருக்கா. நீங்க மட்டும் இல்ல, மோயாவும் யாழியும் கூட வர போறாங்கன்னு சொல்ல, உள்ள வாசிச்சுட்டு இருந்த மியூசிக் நின்னு போயிடுது. யாழிக்கும் இவனுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அதே மாதிரி யாழியும் வீட்டுல இன்னொரு பொம்மை வச்சிட்டு இருக்கா, காஞ்சு போன பொம்மை. ஏற்கனவே தளபதியை கொன்னுட்டு அந்த பொம்மையை பிச்சு போட்டால, இப்ப அடுத்த பொம்மையை எடுத்து பாத்துட்டு இருக்கா. யாரோ கதவை தட்டுறாங்க. யாழி அத பெட்ல ஒளிய வச்சுட்டு வேகமா வந்து கதவை திறக்கிறா. மோயாவ் தான் நிக்கிறான். இன்னொன்னு தூங்கலையா, எதுக்காக தூங்காமலே சுத்திட்டு இருக்க, இல்ல ராஜமாதாவை நாளைக்கு பார்க்க போறதால நர்வஸ்ல தூக்கம் வரலையான்னு கேட்க, ராஜமாதாவை அம்மா கூட சின்ன வயசுலயே போய் நான் நிறைய தடவை பாத்திருக்கேன், அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டா நல்லா பேசுவாங்க, நான் எதுக்கு அவங்கள பாக்கிறதுக்கு நர்வஸ் ஆகணும், எனக்கு ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்ல, நிஜமாவே கவலை இல்லையா, நிஜமாவே பயம் இல்லையா அப்படின்னு அவன் பாத்துட்டு இருக்கான். இல்லையே எனக்கு எதுவும் பயம் இல்ல அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. அவளையே குறுன்னு பாத்துட்டு மோயாவ ஒரு மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையே ஆகுது. கொஞ்சம் லேட்டா தான் யாழி வரா. நிஜமாவே நைட் எனக்கு தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா.
கிளம்பலாம் வா அப்படின்னு மோயா கூட்டு போறான். பார்த்தா வீல் சேர வண்டிக்குள்ள தள்ளிட்டு போணுமா. இனிமே நான் பாத்துக்கிறேன் அத அப்படின்னு சொல்லிட்டு யாழி அந்த வீல் சேர புடிச்சுக்கிறா. மோயா ரொம்ப வெயிட்டா இருக்கான் போல, தள்ளவே முடியல. தப்பி தவறி வாங்கிட்டோமோ போல பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி தள்ளிட்டு உள்ள மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. மோயாவை பாக்குறான். இதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுங்க அப்படின்னு நேரா அரண்மனைக்கு கிளப்பி விடுறான். இவங்களும் அரண்மனைக்குள்ள போறாங்க. கரெக்டா ராஜமாதாவை பார்த்த இடம்லாம் ஞாபகம் வருது இவளுக்கு. அம்மா கூட போய் பார்த்ததெல்லாம். யாழிய பார்த்ததும் அங்க ராஜமாதாக்கும் இவளோட அம்மா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நீ கேபிட்டல்ல நல்லபடியா செட்டில் ஆயிட்டு இருக்கியாமா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன். அதே மாதிரி தாத்தாவும் கீழே இறங்கி வந்தா உங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வர சொன்னாங்கன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்க, இப்போ அவங்க மேக்ஸ், அஸ்ட்ரானமி, நீர் போற பாதை அப்படின்னு இந்த மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹிஸ்டரியும் போயிட்டு இருக்குன்னு யாழி சொல்ல ஆரம்பிக்கிறா. பக்கத்துலயே இந்த என்னோட இளவரசன் இருக்கான்ல, லீ இளவரசன், இவ்ளே உட்காந்து குறுன்னு பாத்துட்டு இருக்கான். அதே மாதிரி இவளோட தங்கச்சியும் என்ன நடக்குது, ரொம்ப அவகிட்ட மட்டும் பாசமா இருக்காங்களேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.